திரு சாமிநாதன், திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவு சொந்த முடிவா, சொல்லி எடுக்கப்பட்ட முடிவா? இல்ல, அவருடைய தொடர் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் அவர் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, ஒரு மன அழுத்தம் எல்லாமுமா இருந்துச்சு. இன்னொன்று பாஜகவினுடைய தொடர்ச்சியா அவர் பாஜகவை நம்பி இருந்தார். தொடர்ச்சியா அவர் போய் டெல்லியில் போய் சந்தித்து வந்ததா இருக்கலாம், எல்லா விஷயங்களும் அவர் பாஜகவை நம்பி இருந்தார். பட் பாஜக அதுல எந்த விதமான முன்னேற்றமும், அவருக்கு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எதுவுமே நடக்கல. இன்னொன்று, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணியாக சேர்ந்து நின்று தேர்தலை சந்திக்கிறதுல பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை. பாஜகவை பொறுத்தவரை அதிமுக பல பிளவுகளாக இருக்கணும், அந்த பிளவுகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் நடக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார். சோ முற்றிலும் அனைத்து தரப்பாலும் கைவிடப்பட்ட நிலையில தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இன்னொன்று மிக முக்கியமா சார், வர 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் வைத்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களை. அப்ப சும்மா இருக்கிறவரை சீண்டுகின்ற விதமா 30ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் என்று ஒரு முடிவை எடுக்கிற பொழுது, அந்த பகுதியைச் சேர்ந்த தன்னுடைய பிராந்தியத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அதற்கு ஏதோ ஒரு பதிலரசல் செய்ய வேண்டிய நெருக்கடியும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்படுது. சோ இது எல்லாம் சேர்ந்துதான் 30ஆம் தேதி பொதுக்கூட்டத்திற்கு நாள் குறித்தார்கள். அவர் 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு விஜய் அவர்களே சந்தித்து விட்டார். அப்ப இது ஒரு வகையில அவருடைய மன அழுத்தம் ஒன்று. இன்னொன்று, பாஜக கைவிட்டது. அந்த பாஜக கைவிட்டதனுடைய பின்னால் பாஜகவுக்கு அதிமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது, அதாவது அதிமுகவை எல்லா அணிகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு நினைத்திருந்தாங்க. அந்த கை மீறி சென்ற நிலையில தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா பாக்குறேன் சார். திரு செங்கோட்டையனுக்கு இதன் மூலமாக லாபமா, இல்ல தாவேகாவுக்கு லாபமா, இல்ல வின்வின் மெத்தட்னு ரெண்டு தரப்புக்கும் இதுல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு சிறிய லாபம் என்னன்னா, ஒரு குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையை உறுதி செய்ய முடியும். ஏன்னா நீங்க தொடர்ச்சியா தனிப்பட்ட செல்வாக்கு என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ சுயேட்சையாக நிற்கிற பொழுதும் சரி, ஒரு பிரபலத்தன்மையான வேறு ஒரு கட்சியில இல்லாம பாஜக போன்ற அணிகளோடு மட்டுமே இருக்கிற பொழுதும் சரி, வெற்றி என்பது ஒரு எட்டாக்கணியா தான் இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு உதாரணம் தான் 2021 கோவில்பட்டி போன்ற தொகுதிகளில் டிடிவி தினகரன் அவர்களுடைய தோல்வி. அதே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு 9 முறை அந்த தொகுதியில் வென்றவர் என்கிற ஒரு இமேஜோ, அது கூட விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி, இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்றப்ப தனிப்பட்ட வகையில செங்கோட்டையனுக்கும் அது லாபம். ரெண்டாவது, அது தமிழக வெற்றி கழகம் 9 முறை அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க என்பதை பொறுத்து தான். 9 முறை அவர் ஜெயிச்சது ரெட்டலை சின்னத்துல தமிழக வெற்றி இல்ல, அதுதான் அந்த 9 முறை அவர் ஜெயித்தது இரட்டை இலை சின்னம். பட் இப்ப அவருக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில கணிசமான ஓட்டை எப்படி டிடிவி தினகரன் அவர்களுக்கு கோயில்பட்டியில வாங்கி கொடுத்துச்சோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில வாங்கி கொடுத்துச்சோ, அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது, ஏன்னா 9 முறை ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது, அதை தான் நான் சொன்னேன், அது வெற்றியை நோக்கி நகர்த்தாது. தனிப்பட்ட செல்வாக்கு அது வெற்றியின் விளிம்புல கொண்டு போய் வேணா நிறுத்தும், பக்கத்துல நிறுத்தும். அப்பதான் விஜய் போன்ற ஒரு கட்சியில் அவர் இருக்கிறது, அங்க இருக்கிற இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறப்ப அது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கே உறுதி செய்யக்கூடிய இடமா நோக்கி நகர்த்தும் ஒன்று. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நடத்த முடியல, ஒரு நிகழ்வை சரியா திட்டமிட முடியல என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய திட்டத்தையே வடிவமைத்தவர், எப்படிலாம் போன ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்தவர். சோ அவரை போன்ற ஒரு சீனியர் அங்க போகிற பொழுது அது விஜய் அவர்களுக்கு நல்ல பலம் சேர்க்கும். பட் அது நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருதுன்னு மாத்திரையை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டா காய்ச்சல் போயிடாது. அது முதல்ல நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டாதான் போகும். அது போன்று செங்கோட்டையன் போன்றவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களை பயன்படுத்தலைன்னா அது தாவேகாவுக்கு எந்த பலனும் தராது. அவர்கள் முழுமையாக ஒருவேளை பயன்படுத்தப்படுகிற பட்சத்துல அது இரண்டு தரப்புக்குமே லாபமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இது அதிமுகவுக்கு நிச்சயமான ஒரு பின்னடைவு தான். ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் நகர்ந்திருந்தாலோ அல்லது ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களோட இணைந்திருந்தாலோ நிச்சயமா அது அதிமுகவால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினரால துரோகம் செய்து விட்டார்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். பட் அவர் தேர்தல்களில் வெற்றி பெற்ற போதும் சரி, திரு டிடிவி அதிமுகவிலிருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கும் போதும் சரி, திரு ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்தில் போட்டி போட்ட போதும் சரி, லட்சக்கணக்கான வாக்குகள் அவங்க வாங்குறாங்க. ஏன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக மீட்பு, இப்போது இருக்கக்கூடிய அதிருப்தி, இதுக்குள்ளதான் நின்னாங்க. அதிமுகங்கிற பிராண்ட் இல்லாம அவங்க இல்லை. அந்த வாக்குகளை, லட்சக்கணக்கான வாக்குகளை அதன் மூலமாக பெற முடிஞ்சது. இப்ப அதிமுக உடனான உறவே இல்லை, ரெட்டலை உடனான உறவே இல்லை, எதிர்காலத்திலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்துட்டு திரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு நகர்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி வெற்றியின் விளிம்பு வரைக்கும் வருவதற்காவது வாய்ப்புகள் இருக்காங்க. இல்ல, அதுதான் சார். நீங்க அதிமுக என்கிற புள்ளி எதை நோக்கின அந்த புள்ளியினுடைய மற்ற புள்ளிகளெல்லாம் நம்ம உழைத்தா திமுக எதிர்ப்பு. நீங்க அதிமுக என்கிற ஒரு புள்ளியில தான் ஓபிஎஸ் வெளியில சென்றார், டிடிவி தினகரன் வெளியில சென்றாலும் கூட
இந்த அதிமுக அவர் பின்னாடி திரண்ட தொண்டர்கள் எல்லாருமே திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில தான் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதே திமுக எதிர்ப்பு தானே இங்க விஜய் பேசுறாரு. நீங்க 9 தேர்தல்கள்ல வெற்றி பெற்ற செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியல் வரலாற்றுல அவர் எதிர்த்தது திமுக. இன்னைக்கு அவருக்கு எந்த மாற்றமும் இல்லையே. அதிமுக கரைவேட்டி கட்டிவிட்டு எதிர்த்தவர் நாளிலிருந்து தமிழக வெற்றி கழக கரைவேட்டியை கட்டிக்கொண்டு அதே திமுகவை தான் எதிர்க்க போகிறார். அப்ப அவர் கொள்கை அடிப்படையில் எதுவும் மாற வேண்டியது இல்ல, சித்தாந்த அடிப்படையில் எதுவுமே மாற வேண்டியது இல்லை. ஏன் விஜயே கூட அதிமுகவை திட்டம் பண்றாரு, சாப்கானரா தானே போறாரு. அவர் அங்க போய் சொந்த கட்சியை விமர்சிக்க வேண்டிய இடம் கூட அவருக்கு இல்ல. இங்க ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் கூட அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. செங்கோட்டையனுக்கு அந்த அவசியமும் வராது. ஏன்னா விஜய் அவர்கள் நம்ம கடந்த நேர்பட பேசணும் சார், அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டுகளை ஈர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் ஒரு மென்மையான போக்க கையாளுறாரு அதிமுக கிட்ட. அது ஓட்டுகளை ஈர்க்கணுங்கிறத தாண்டி அதிமுகவினுடைய ஓரங்கட்டப்பட்ட அல்லது அதிமுக அதிருப்தியில் இருப்பவர்களை ஈர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு களம் மாறி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். சோ அது செங்கோட்டையன் ஏன் நான் இதை கேட்கிறேன்னா, இன்னொரு புள்ளியை நோக்கி ஏன் இதை கேட்கிறேன்னா, அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் திரு செங்கோட்டையன். இல்ல என்னால சாத்தியப்படுத்த முடியாது, இல்ல நான் போய் பார்த்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமிகு சசிகலா இவங்களோட சேர்ந்தும் சாத்தியப்படுத்த முடியாதுங்கிற புள்ளியில அவர் தாவேகாவுக்கு நகர்ற போது ஏடிஎம்கேவுடைய லெகசிய, ரெட்டலையுடைய லெகசிய, எம்ஜிஆர் லெகசிய, ஜெயலலிதா லெகசியவும் சேர்த்தே தாவேகாவுக்கு கொண்டு போவாரா, வாக்குகளா கொண்டு போயிட முடியுமா அவராலன்னு கேட்கிறேன். இல்ல அதான் திமுக எதிர்ப்பு அந்த மேஜிக்கை நடத்தி காட்டும்ல. தொடர்ச்சியா பேசுறாருல திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிறாரு. இது ஒரு வகையில அதிமுக ஒரு மிகப்பெரிய சீரியல் 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் மூவர் அணியை இந்த பக்கம் தான் இணைக்க முடியல, அதிமுகக்குள்ளதான் இணைக்க முடியல. அவர் மூவர் அணியை போய் அப்படியே தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூட்டணியா கொண்டு போயிட்டாருன்னா, நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்குறாரு, டிசம்பர் 15 வரை கெடு கொடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த இதுல ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களோட ஏதோ ஒரு சமரசம் ஏற்படலைன்னா, இவர் இன்னொரு பக்கம் நேர அவர்களையும் இந்த அணிக்குள்ள இணைச்சிட்டாருன்னா, அதிமுகவோட இப்ப தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கலாம், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். மக்கள் மத்தியில் அது எப்படி கொண்டு போவாங்கன்னா, விஜய் அதிமுக ஒரு பிரிவே தங்கள் கூட இருக்குன்னு சொல்ல முடியும் தானே. ஓபிஎஸ் டிடிவியையும் உள்ளடக்கி தாவேகாவுக்கு கொண்டு போனா, கூட்டணியாக உள்ளடக்கி கொண்டு வந்துட்டாங்க. தாவேகாவுக்கு கொண்டு போனா தாவேகாவுக்கு லாபம்ன்றீங்க. தாவேகாவுக்கு லாபம், அப்பதான் அது லாபமாகும். இல்லைன்னா அது நம்ம தொடர்ச்சியா பேசுகிறோம் சார். விஜய் கட்சியினுடைய மிகப்பெரிய பலவீனமே உள்ளூர்ல வேட்பாளர்கள் இல்ல, தெரிந்த முகங்கள் இல்ல. இன்னைக்கு ஈரோட்ல தெரிந்த முகம் செங்கோட்டையன் உருவாயிட்டார்ல, இதுவே திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே பலவீனம் தான். அது திமுகவுக்கு இருந்தாலும் பலவீனம் தான், அதிமுகவுக்கு இருந்தாலும் பலவீனம் தான். இன்னைக்கு ஈரோட்டினுடைய தாவேகாவுடைய முகம் இனிமேல் யாருன்னா செங்கோட்டையன். இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. அவர் பல நிர்வாகிகளை வேறு வேறு வந்து இணைந்தாங்கன்னா, மாவட்டத்துக்கு ஒருவர் தலைகர்த்தங்கள் உருவாகிட்டாங்கன்னா, அது டிஎம்கே ஈக்குவலா கூட தாவேகாவை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதிர்காலத்துல. ஓகே.